ஒரு ஆட்சி கவுந்ததுக்கு ஒரு வார்த்தை காரணம் உங்களுக்கு தெரியுமா? 1989 திமுக ஆட்சி வருது. அப்போ அதுக்கு ஆதரித்து சுப்பிரமணிய சாமி தீவிரமாக அவங்க கூட இருக்கிறார். டெசோ மாநாடு நடத்துகிற போதெல்லாம் வாஜ்பாய் உட்பட அவ்வளோ பேரையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததே சுப்பிரமணிய சாமி தான். கருணாநிதியும் சுப்பிரமணிய சாமி அவ்வளோ நெருக்கம். சுப்பிரமணிய சாமிக்கு தமிழில் முதல்ல வணக்கங்கிற வார்த்தையை நான் தான் கற்றுக் கொடுத்தவன். அவர் திமுகவை ஆதரித்த போது நான் பிரிஞ்சு வந்துட்டேன். அப்படி இருக்கிற போது ஒரு நாள் அப்போ தான் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்து ஜெயலலிதா இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது. டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறார். என்னடா ஆச்சரியமாக இருக்குது சொல்லுங்கள் அப்படின்றேன். எங்கே இருக்கீங்க? திருச்சியில் தான் இருக்கேன். நான் நாளைக்கு வர்றேன், உங்களை வந்து பார்க்குறேங்கிறாரு. எங்கேன்னு கேட்டேன். திருச்சிக்கு. திருச்சியில் ஏதாவது விசேஷமானு கேட்டேன். இல்லை ஒன்றா பார்க்க தான் வரேன். என்ன பார்க்குறதுக்கு எங்கே இங்கே வரீங்க? சென்னைக்கு வரும்போது சொல்லுங்கள், நானும் வர்றேன் பார்க்குறேங்கிறேன். சென்னைக்கு நாளைக்கே பார்க்கலாமான்றார். மாலையில் ஒரு 6 மணி இருக்கும். சரின்றேன். எப்படி வருவேன்னாரு. நான் உடனே ஒரு பஸ்ஸு பிடிச்சி வர்றேன்னு. சரி அப்படின்னு வச்சுட்டு நாளைக்கு நானும் வந்துடுறேன்றாரு. அடுத்த 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்தில் இப்போ ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜ் பேரை சொல்லி அங்கே ரூம் போட்டு சொல்லியிருக்கேன், நீ அங்கே போய் தங்குன்றார். காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து தங்குறேன். இவர் 9 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி நேராக வந்தவர் உட்கார கூட இல்லை, நின்றுக்கிட்டே கையை நீட்டினார். நான் இப்படியே உட்காந்து என்னன்னு கேட்டேன். நாம் ஏன் ஒன்றா அரசியல் பண்ணக்கூடாதுன்னாரு. நீங்கள் திமுக ஆதரிக்கிறீங்க, நான் திமுக எதுக்குறேன், நம்ம எப்படி ஒன்றா அரசியல் பண்ண முடியும் நான் சொன்னேன். இப்போ நானும் தான் திமுக எதுக்குறேன். சும்மா கதையெல்லாம் விடாதீங்க, நீங்கள் தான் ஆதரிச்சுக்கிட்டீங்களே. இல்லை சார், உண்மையிலேயே எதுக்குறேன்னாரு. உண்மையிலே நீங்கள் எதுக்கிறதா இருந்தால் நம்ம அரசியல் பண்ணலாம். அப்படி கை நீட்ட கையை பிடிச்சேன். இப்போ எனக்கு புரியல என்ன திடீர்னு எதுக்குறீங்கன்னு. அதான் ஒரு வார்த்தை பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார், நெருக்க நண்பராக இருக்கிற போது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கப்பட்டாருங்கிற ஒரு செய்தி வந்த நேரத்தில் டெல்லியில் அது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இவர் நண்பர் தானேன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டீங்க, டெல்லியிலலாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, அசம்பிளியில் போய் இதை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. இவர் என்ன மூடில் இருந்தாரும் தெரியாது. கடைசியில் உன் ஜாதி புத்தியை காட்டிட்டு இல்லை, அவ்வளோதான் அவர் வச்சது தான். அங்கேருந்து வந்தார். ஜாதி புத்தியே காட்டிட்டு இல்லை, இந்த ஒரு வார்த்தை தான் திரும்பி அந்த ஆட்சி கவுழ்றதுக்கே காரணம். இப்போ புரியுதா உங்களுக்கு?